பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட இயேசு இரட்சகரின் சிலுவை பாடுகளும் அவர் கடந்து சென்ற பாதையும் அதில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஏசாயா தீர்க்கனின் புஸ்தகம் 52 அதிகாரம் 14 வசனம் இப்படியாய் சொல்கிறது: மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனு புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்டு அநேகர் பிரமிப்படைந்தார்கள். Isaiah 52:14. Just as many were astonished at you, so his visage was marred more than any man, and his form more than the sons of men. பாருங்கள், இயேசு இரட்சகர் பहाடிகளுடைய கடந்து போகும்போது அவருடைய முகத்தை குறித்து தீர்க்கதரிசி தன் தரிசனத்தில் கண்டு அதை விவரிக்கிறார். பாருங்கள், அவருடைய முகம் அந்த கேடு அடைந்ததா. அவரை காணும் போது ஷாக் ஆனார்களா. அது மிகவும் அதிர்ச்சியை கொடுக்கத்தக்கதாக, பிரமிப்பை கொடுக்கத்தக்கதாக அவருடைய முகம் உருக்குலைந்து போனதா. அதே ஏசாயா 53 அதிகாரத்தின் பின்பகுதியில் சொல்கிறார், அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று எழுதியிருக்கிறது. ஆம், இயேசு இரட்சகருடைய முகம் அந்த கேடு அடைந்தது. அந்த முகம் பார்க்கத்தக்க ரூபத்தில் இல்லை. அது அவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினால் மனிதர்கள் அவருடைய முகத்தை விட்டு திருப்பிக் கொண்டார்களாம். ஏன் இந்த பாடு? பாருங்கள், இயேசு இரட்சகர் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அவரை பிடிக்கிறார்கள். அவரை பிடித்துக் கொண்டு ஆசாரியன் இடத்தில் கொண்டு போகிறார்கள். அங்கு விசாரிக்கும் பொழுதே அவர் முகம் தாக்கப்படுகிறது என்று சரித்திரம் சொல்கிறது. பாருங்கள், அந்த நேரத்தில் அவருடைய முகம் சிதைகிறதாம். அவரை பார்க்கும்போது பார்க்கத்தக்க ரூபம் இல்லாதிருந்ததாம். ஏன் அவர் முகத்தில் காயங்கள்? ஏன் அந்த முகத்தில் அந்த கேடடைவு? உங்களையும் என்னையும் இந்த சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடந்து நம்முடைய முகங்களும் பிரகாசம் அடைவதற்காகத்தான் அவருடைய முகம் நொறுக்கப்பட்டது. பெரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, ஏதோ ஒரு காரியம் உங்கள் முகத்தை வெட்கப்படுத்துவதை போல் சூழ்நிலைகள் ஏற்பட்டிருந்தால், சிலுவையிலே நமக்காய் பாடுகள் பட்ட இயேசு இரட்சகரை பாருங்கள். அவருடைய முகம் அந்த கேடு அடைந்தது. அவருடைய முகத்தை பார்க்கத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது என்று எழுதியிருக்கிறது. ஆகவே தான் பக்தனாகிய தாவீது துரத்தப்படும் பொழுது, அவன் வெட்கப்பட்டு ஓடுகிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது என்ன வார்த்தை சொல்லுகிறார் பாருங்கள். 34 சங்கீதம் 5 வசனத்தில், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. Psalm 34:5. They looked to him and were radiant, and their faces were not ashamed. பாருங்கள், தாவீது சொல்லுகிறார், நான் அவமானப்பட்டு வெட்கப்பட்டு துரத்தப்படும் பொழுது உம்முடைய முகத்தை பார்த்தேன், என் முகம் பிரகாசம் அடைந்தது. நான் வெட்கப்படாதபடி கர்த்தர் காத்து கொண்டார். அதே தாவீதை கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கினார். இன்றைக்கு கூட உங்களுடைய என்னுடைய முகத்தை பிரகாசமாக்க இயேசு இரட்சகரின் முகம் அந்த கேடு அடைந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அதை நினைத்து பார்ப்போம். ஆண்டவரே, என் முகத்தை பிரகாசமாக்க, நான் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க உம்முடைய முகம் வேதனைக்குள்ளாய் போனது. முகத்திலே காரி துப்பினார்கள் ஆண்டவரே, முகத்தில் ஓங்கி அடித்தார்கள் ஆண்டவரே. அந்த முகம் அந்த கேடு அடைந்ததை நான் விசுவாசிக்கிறேன், எனக்காகத்தான் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எத்தனை அவமானம், நிந்தனை, வெட்கத்திற்கூட கடந்து போனாலும் சரி, ஐயோ, என் முகம் மற்றவர்களுக்கு முன்பாய் காண்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று தடுமாற்றத்தில் இருந்தாலும் சரி, நீர் எங்களுக்காக உடைய முகம் அந்த கீழ் அடைந்ததை நினைவு கூறுகிறோம் சுவாமி. உம்மை பார்க்கத்தக்க ரூபம் இல்லாதிருந்ததை நினைவு கூறுகிறோம் சுவாமி. எங்கள் முகங்களை பிரகாசமாக்க நீர் அந்த பாதையினுடைய கடந்து போனீர் என்று விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய முகங்களும் இயேசு இரட்சகரின் நாமத்தில் பிரகாசம் அடையட்டும். அப்பா அப்பா, நீர் சிலுவையில் உம்முடைய முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு அந்த கேடு அடைந்தது. ஆனால் நீர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு உம்முடைய முகத்தை யோவான் பார்த்தாரே, சிலுவை அண்டை நின்று கொண்டு உம்மை பார்த்த அதே யோவான் உயிர்த்தெழுந்த
உயிர்த்தெழுந்த நீர் மகிமையில் இருக்கிறதை வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது உம்முடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது என்று அவரே பார்த்து எழுதுகிறார். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் முகங்கள் பிரகாசம் அடைய போகிறதை விசுவாசிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய முகமும் இயேசுவின் நாமத்தில் பிரகாசம் அடையட்டும். அவர்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் கிடைக்கட்டும். சிலுவையிலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் பிரகாசிப்பிக்க பண்ணட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.